ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 9வது வாரத்துக்கான 5வது நாளுக்கான மதிய நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்கள் வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the one and only கானா வினோத் அவர்கள் தான் வந்து இருக்காரு. ஸோ அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 1,79,312 ஓட்டுகள் ஆகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 24.37% இருந்துட்டு இருக்காங்க. கானா வினோத் அவர்கள் ஒரு அட்டகாசமான ஒரு கேம் பிளே வந்து கொடுத்துட்டு இருக்காரு. காமெடி எல்லா விதத்துலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாஸ் மார்க் அப்படின்னு வந்து சொல்லலாம். சில இடங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவாகவும் வந்து சில விஷயத்தை வந்து பண்ணுறாங்க. சொல்லப்போனால் வந்து திவாகர் அவர்களை கலாய்ச்சிட்டாரு, அது வந்து ரொம்ப பெரிய தப்பாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆதிரி அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வினோத்துக்கு எதிராக ஒரு பெரிய பிரச்சாரத்தை வந்து எடுத்திருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு வந்து ஓட்டிங்ஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுக்கடுத்து செகண்ட் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வதி அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,1680 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 13.82% இருந்துட்டு இருக்காங்க விஜய் பார்வதி அவர்கள். ஸோ விஜய் பார்வதி அவர்கள் நேற்றுக்கு கொளுத்தி போட்ட ஒரு பிரச்சனை வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு பிக் பாஸ் வீட்டில். ஏன்னா அடித்துடினா அப்படி ஒரு அடித்துடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் வியானா, ஒரு பக்கம் வந்து விக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி மாறி மாறி சண்டைகளாக வந்து போயிட்டுருக்கு. அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை வந்து கொளுத்தி போட்டாங்க. அது என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். 3வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா கணேஷ் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 81,309 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 11.05% இருந்துட்டு இருக்காங்க திவ்யா கணேஷ் அவர்கள். ஆக்சுவலாக இவங்க டிசிப்ளின் டெக்கோரம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நேற்றுக்கு வந்து பயங்கரமாக வந்து தெருக்கி விட்டுருப்பாங்க. ஆனால் அது நிறைய இடங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு நெகட்டிவாக போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கடுத்த 4th பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 65,450 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8.9% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள். ஸோ இவருக்கும் வியானாவுக்கும் சரியான சண்டைன்னா சண்டை. அப்படிப்பட்ட சண்டைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு வேறு மாதிரி வந்து நடந்துகிட்ருக்கு. ரியலாகவே இவங்க 2 பேரையும் நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் பார்க்கும்போது ஏதோ அண்ணன் தங்கச்சி அப்படின்ற லெவலுக்கு வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பட் இப்போ அப்படிலாம் கிடையவே கிடையாது. நேர் எதிராக பயங்கர எதிரி மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்துகிட்ருக்காங்க. அதுக்கடுத்து 5வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன் அவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 59,942 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8.15% இருந்துட்டு இருக்காங்க கமருதீன் அவர்கள். ஸோ கமருதீனை பொறுத்தவரையிலும் ஒரு சூப்பர் பிளேயர் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது, செல்ஃபிஷ் பிளேயர் அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு தேவைப்படும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி கூட வந்து சேர்ந்துப்பாங்க. அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற போது அரோராவை விட்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரியா அவர்கள் இருந்திருக்காங்க இல்லையா, ரியா தியாகராஜன் லாஸ்ட் சீசன்லேருந்து ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக வந்திருப்பாங்க. அவங்க ஆக்சுவலாக கமருதீனை பற்றி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. அதை கொஞ்சம் லேட்டராக வந்து இதே வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து 6வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரஜன் அவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 42,396 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.76% இருந்துட்டு பிரஜன் அவர்கள். நான் ஆரம்பத்துலேருந்தே வந்து சொல்லிட்டு இருந்தேன், பிரஜன் ரியலாகவே நல்லா வந்து கிரேட்டாக வந்து கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால் வந்து இவருக்கு நல்ல வாக்குகள் குவியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி 6வது பொசிஷனில் இருந்து ஒரு நல்ல வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு இதுக்கு முன்னாடி வாரங்களை விட கம்பேர் பண்ணும்போது. அதுக்கடுத்தா 7வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்ஜே அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 42,326 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.75% இருந்துட்டு இருக்காங்க எப்ஜே அவர்கள். ஸோ எப்ஜே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரத்தோட தொடக்கத்தில் கடைசி பொசிஷனில் இருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மேலே வந்து கிட்டத்தட்ட 7வது பொசிஷனை பிடிச்சிருக்காரு அப்படின்னா சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. பட் அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணங்கள் வந்து இருக்குது. என்ன தெரியுமா, நேற்றுக்கு பார்வதிக்கு எதிராக இவர் போட்ட ஒரு பிட் இருக்குல்ல, அது இருக்கிறதுலே மிக வைரலான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா பார்வதியும் கமருதீனும் லவ் பண்ணிட்டு தான் வந்து சுற்றிட்டு இருக்காங்க, பெருசாக டாஸ்க் பண்ணுறதில்ல அப்படின்ற ஒரு வார்த்தை எப்ஜேவை இவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா வாக்குகள் வாங்க வச்சிருக்கு. 8வது பொசிஷனில் சாண்ட்ரா, அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 42,193 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.73% வந்துட்டு இருக்காங்க சாண்ட்ரா அவர்கள். ஸோ சாண்ட்ரா அவர்களை பற்றி பெருசாக நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த சாட்டர்டே வந்து தெரிஞ்சிடும் அவங்க எப்படிப்பட்ட ஆள் அப்படின்றத.
அதுக்கடுத்த 9வது பொசிஷனில் கனி அவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 40,507 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.51% வந்து இருந்துட்டுருக்காங்க கனி திரு அவர்கள். ஸோ கனியை பொறுத்தவரையிலையும் ஒரு நல்ல பிளேயர் அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் கனி அப்படின்னு சொல்லி சும்மா ஒன்றும் பேர் வைக்கல. ஏன்னா அப்படிப்பட்ட வேலைகளை தான் வந்து பார்த்திங்கன்னா கனி அவர்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. பட் நேற்றுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒட்டு கேட்டாங்க பாருங்கள், பெரிய மனுஷங்க பண்ணுற வேலையா இது அப்படின்னு சொல்லி திட்டிருப்பாங்க நம்மளுடைய ரம்யா ஜூ அவர்கள். ஸோ அப்படிப்பட்ட வேலைகளும் கனி அவர்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறோம். 10வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அமித் அவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 40,479 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.5% வந்து இருந்துட்டுருக்காரு அமித் பார்கவ் அவர்கள். ஸோ இவரை பற்றி நம்ம என்ன பெருசாக வந்து சொல்கிறது ஒன்றுமே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டிங்ஸ் வாங்கலை, என்ன தான் நல்லவனாக இருந்து ஜென்டில் மேனாக இருந்து என்ன பிரயோஜனம்? ஓட்டிங்ஸ் வந்து வாங்கணும்ல, மக்கள் வந்து போடணும்ல, அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் உள்ளர சில நாட்களுக்கு வந்து இருக்கலாம். பட் இப்போதைக்கு டேஞ்சர் ஜோனில் வந்து இருக்காரு. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. 11வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா அவர்கள் வந்துருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 40,195 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.46% இருந்துட்டு இருக்காங்க சுபிக்ஷா அவர்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த கமருதீனை பற்றி நான் சொல்லணும்னு வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி அமித் பார்கவ், சுபிக்ஷா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கனி, இவங்களாம் வந்து டேஞ்சர் ஜோன் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த 3 பேரில் யார் எவிக்டாக வெளியே போகணும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு என்னமோ எஃப்ஜே அவர்களை எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணிட்டுருக்கு. ஏன்னா அவன் பெருசாக வந்து கேம்லேயே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து காட்ட மாட்டேங்கிறான். ஸோ அதனால் இவன் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது, எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு கூட அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பட் இந்த வாரத்தில் ஒரு எவிக்ஷனா இல்லை டபுள் எவிக்ஷனா அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஸோ அதனை தொடர்ந்து இப்போ கமருதீனை பற்றி நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரியா தியாகராஜன் வந்து இருக்காங்க இல்லையா, பிக் பாஸ் சீசன் 8 வந்த ஒரு வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட். ஓகேவா? ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிக் பாஸ் சீசன் 9 பற்றி கொஞ்சம் அப்பப்போ ரிவ்யூஸ் எல்லாம் வந்து போட்டுட்ருக்காங்க. குறிப்பாக சொல்லணுன்னா அரோரா அவர்களெல்லாம் ஆரம்பத்திலே கழுவி வந்து ஊற்றிட்டு இருந்தாங்க. அரோராவுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டை தான் வந்து பார்த்திங்கன்னா ரியா தியாகராஜன். ஸோ அப்படி இருக்கும் பொழுது கமருதீனை பற்றி ஒரு விஷயம் வந்து ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருந்தாங்க ஒரு வீடியோ. ஏங்க என்ன நடந்தாலும் வந்து அரோரா தப்பா இல்லை பார்வதி தப்பா இல்லை பார்வதி தப்பா இல்லை அரோரா, இதே தான் வந்து திரும்ப வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா பார்வதி தப்பு பண்ணும்போது அரோரா நல்லவன் சொல்கிறோம், அரோரா தப்பு பண்ணும்போது வந்து பார்வதியை நம்ம வந்து நல்லவங்கன்னு சொல்கிறோம். ஆனால் சன்ட்ரா இருக்கக்கூடிய கமருதீனை நம்ம மறந்துடுறோம். ஏன் மறக்கிறோம் அப்படின்றது தெரியவே இல்லை, ஆனால் மறந்துடுறோம். கமருதீன் தானேங்க இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். கமருதீன் வந்து ஒரு லிமிட் செட் பண்ணியிருக்கணும். எதுவாக இருந்தாலும் கமருதீனையும் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சொல்லணும். கமருதீனையும் நம்ம திட்ட தானே செய்யணும். ஆனால் நம்ம ஏன் அந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருப்பாங்க. இது ஆக்சுவலாக ஒரு நல்ல கேள்வி. நானும் ஆரம்பத்துலேருந்து வந்து சொல்லிகிட்ருக்கேன். என்ன தான் அரோரா பற்றி நம்ம பேசினாலையும் பார்வதியை பற்றி தப்பாக வந்து பேசினாலையும் கமருதீனும் அதில் வந்து ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ஆள் வந்து எந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தான் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒரு பக்கம் பார்வதி அடித்தாங்க அப்படின்னா அந்த பக்கம் அரோரா கிட்டே போயிடுறது. அரோரா வந்து ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா உடனே பார்வதி கிட்டே வர்றது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கோல் மாற்றி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு கேமை விளையாடிக்கிட்டு அப்படியே இத்தனை நாட்கள் வந்து கடந்துட்டாப்புல. இப்போ தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் அடித்தாருனா தான் வேலைக்கு ஆகும், இதுக்கப்புறம் நம்ம அப்படியே அமைதியாக இருந்தானா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி நேற்றெல்லாம் ஒரு ஃபைட்டை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி தான் வந்து பண்ணிகிட்ருக்காப்புல கமருதீன். ஸோ ரியா தியாகராஜன் இவரை பற்றி சொன்னதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திங்கன்னா அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.